அப்ப நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றது எதினால? வெறும் வார்த்தையை கொண்டு சேவிக்கிறதா? செயல்பாடு இல்லை. செயல்பாடு இருக்கும். அப்பதான் பார்க்குறோம் யூடியூப்ல செய்ய முடியுமா, ட்ரை பண்ணலாம். நான் அப்படிதான் ட்ரை பண்ணுவேன். பல முறை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நல்லா வரும் ஃபினிஷிங். அடுத்த முறை பார்க்கும்போது அதே ப்ரோக்ராம் ரிவ்யூ பண்ணுவேன். எப்படி 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 போன வாரம் தான் செஞ்சேன். மறுபடியும் என்ன, இது என்னுடைய சுயமாய் செய்யப்பட்டது அல்ல, இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு உணர்ந்து புரிந்து அதை செயல்படுத்தும்படியா விரும்புகிறேன். அப்போ அதனுடைய நோக்கம் எப்படி மாறி போயிடும் மறுபடியும் பார்க்கிறேன். தவறு இல்லையே. அப்படிப்பட்ட உலகத்தின் காரியமே அப்படின்னு சொன்னா உன்னதமான தேவன் சொன்ன வார்த்தைகளை ஏன் நாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது? திரும்ப 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 பார்த்து அதை படித்து உணர்ந்து புரிந்து கொள்ள ஏன் கூடாது? இதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் அப்படி இருந்தா அவங்க சபைக்கு போகலாம். என்ன ஒரு 3 மணி நேரம் சினிமா தியேட்டருக்கு போற மாதிரிங்க